வந்திருக்கிற அத்தனை பேரையும் வணங்கி என்னுடைய சிற்றுரையை தொடங்குகிறேன். ஏன்னா பேருரையில் நிகழ்த்தலாம், நமக்கு நிகழ்த்தக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது. இதுதான் நமக்கு கிடைத்த ஒரு பேர், சைவம் வளர்த்த பெண்ணடியார்கள். அடியார்களில் பெண்களுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு நம்ம குருமகா சிந்தானம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு பேசுகிற எத்தனையோ சமூக நீதிகளை எல்லாம் நம்முடைய திருஞான சம்பந்த சுவாமிகளே செய்திருக்கிறார்கள் என்பதற்கு அவர்கள் சரமாரியாக எடுத்து சொன்ன அந்த ஓமைகளை கேட்டு நான் வியந்து போனேன். திருஞான சம்பந்தரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவர்கள் பயணித்த விதமும், அப்படி பயணிக்கிற போதெல்லாம் திருஞான சம்பந்தர் எப்படி அவரை பார்த்து கொண்டார் என்கின்ற அந்த செய்தியையும் மிக அழகாக எடுத்து சொன்னார்கள் சன்னிதானம் அவர்கள். கேட்க கேட்க அவ்வளவு அருமையாக இருந்தது. அதுபோல பெண்ணடியார்கள் எப்படி நமக்கு முன்னோடிகளாக திகழ்ந்தார்கள். நான் மூவரை மட்டும் இங்கே எடுத்து பேச இருக்கின்றேன். குறிப்பாக சமீபத்தில் நானும் என்னுடைய துணைவியாரும் கம்போடிய நாட்டுக்கு சென்று வந்தோம். அந்த கம்போடிய நாட்டில் அங்கூர் வாட் என்கின்ற பகுதி இருக்கிறது. அது ஒரு இந்து கோயில், உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான கோயில், 1000 ஏக்கருக்கு மேலே இடம் இருக்கக்கூடிய கோவில். அந்த கோவிலை வணங்கிவிட்டு அங்கிருந்து நாங்கள் புறப்பட்டு வந்தபோது தொல்லியல் துறை அதிகாரி திரு வேதாசலம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன், இங்கு வேறு ஏதாவது விசேடம் உண்டா என்று கேட்டேன். அவர் சொன்னார், அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவிலில் காரைக்கால் அம்மையாருடைய திருமேனி அங்கே இருக்கிறது, அதை பார்த்து விட்டு வாருங்கள் என்றார். அங்கிருந்து 70 மைல் நாங்கள் பயணப்பட்டு அந்த கோவிலுக்கு சென்று 1 மணி நேரம் தேடிய பிறகு நான் அதை அந்த கோபுரத்தினுடைய வாசலில் நிலைப்படியிலே கண்டுபிடித்தேன். காரைக்கால் அம்மையார் அமர்ந்திருக்க எம்பெருமான் திருநடனம் புரிகின்றார். எங்கே? கம்போடியாவில். என்னுடைய யூடியூப்ல நான் போட்டேன், கம்போடியாவில் காரைக்கால் அம்மையார் அப்படின்னு ஒரு தலைப்பை நான் போட்டேன். 9ஆம் நூற்றாண்டு கோவில் அந்த கோவில். அதே போல எனக்கு ஒரு பெருமை, என்னை ஐயா செல்வநாயகம் அவர்கள் சொன்னார்கள், உலகமெல்லாம் சுற்றி வந்தேன் என்று. உண்மையை சொல்வதென்ன என்றால், உலகமெல்லாம் சுற்றி வருகின்ற, உலகம் சுற்றி வாலிபராக திகழ்கின்றவர் நம்முடைய குருமகா சத்தியானம் அவர்கள் தான். அவர்களுக்கு அந்த பட்டமே உண்டு என்று சொல்வார்கள். நட்சத்திர குருமணி என்பதை போல அவர்கள் இருந்து கேட்கின்ற நிலையிலே நான் பேசுகிறேன். இப்போ சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நெதர்லாந்து சென்றிருந்த போது அவர்களிடத்திலே ஒரு செப்பு பட்டை கொடுக்கப்பட்டதை நாம் எல்லாம் பார்த்தோம். விரைவிலே தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறது. 8 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அங்கு சென்றிருந்த போது ஆம்ஸ்டர்டாம் என்கின்ற அந்த பகுதி திரைப்படங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அங்கு லெய்டன் பல்கலைக்கழகத்திலே பார்க்க வேண்டிய செய்தி என்ன இருக்கிறது என்று கேட்டேன். நம்முடைய நாட்டிலே சோழ மன்னனுடைய செப்பேடு அங்கே இருக்கிறது என்றார்கள். அந்த செப்பேடை சென்று பார்த்து, நீங்கள் தூரம் இருந்து பாருங்கள், தொட வேண்டாம் என்றார்கள். நான் சொன்னேன், தொட்டு பார்க்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அதை சென்று அங்கே அவர்கள் கொடுத்த கையுறையும் அப்படி வைத்துவிட்டு அந்த செப்பேட்டை தொட்டு பார்த்த போது 1000 ஆண்டுகள் பயணித்ததை போல எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஒரு டைம் மிஷின், கால இயந்திரத்திலே போனது போல. அது நம் நாட்டு பொருள். அதாவது கடாரம் என்கின்ற மலேசியாவை ஆண்ட மன்னன் ராஜராஜ சோழனிடத்திலே வந்து இங்கே எங்களுக்கு ஒரு பௌத்த மடாலயம் கட்டிக்கொள்வதற்காக, சூடாமணி விகாரம் கட்டிக்கொள்வதற்கு இடம் வேண்டும் என்று கேட்டபோது, ராஜராஜ சோழன் தஞ்சை பெரியுடையாருடைய கோயிலை கட்டிய அந்த மன்னன் எந்தவித மத காழ்ப்பும் இல்லாமல் தாராளமாக கட்டிக்கொள்ளுங்கள், இடமும் தருகிறேன், அந்த உங்களுடைய அந்த கோயில் நன்றாக இருப்பதற்காக, நாகப்பட்டினம் சூடாமணி விகாரம் சிறப்பாக இருப்பதற்காக ஒரு கிராமத்தையும் தானமாக தருகிறேன் என்று சொல்லி ஆனைமங்கலம் என்கின்ற ஊரையே தானமாக தந்து
அவரும் அவருடைய மகனாகிய, அதாவது ராஜராஜ சோழனும் அவருடைய மகனாகிய ராஜேந்திர சோழனும் அந்த செப்பேடுகள் அங்கிருந்தன. ஆனால் காலமும் இறைவனும் சேர்ந்து செய்த ஒரு பெரிய லீலை என்ன என்றால், அதை காப்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் அவர்களே சென்று அங்கு போன போது அவருக்கு பரிசாக தந்ததை போல அந்த செப்பேடுகளை தந்திருக்கிறார்கள் என்றால் இவையெல்லாம் கேட்க பெருமிதமாக இருக்கிறது. அத்தகைய உலக நாடுகளெல்லாம் சென்று வருகிற போது நான் பார்க்கின்ற செய்திகள் இவைதான். இப்போது காரைக்கால் அம்மையாரை பற்றி நான் சொன்னவுடன் அங்கு நான் பார்த்த அந்த திருவுருவத்தை பார்த்தேன். இங்கே அருகிலே இருக்கக்கூடிய, நாகப்பட்டினத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய காரைக்காலில் தோன்றிய அம்மையார். ஆச்சரியம் பாருங்கள், நான் மதுரையிலிருந்து வருகிறேன். திருஞான சம்பந்தர் சீர்காழியிலிருந்து மதுரைக்கு வந்தார். நான் மதுரையிலிருந்து இங்கே மயிலாடுதுறைக்கு வருகிற வாய்ப்பு, பாண்டி நாட்டிலிருந்து சோழ நாட்டுக்கு வருகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுபோல காரைக்கால் அம்மையாரும் இங்கு பிறந்தவர் அங்கு வந்தார். எதற்காக அவர் வந்தார் என்பதுதான் அவருடைய கதை. அவருடைய தாய் தந்தையருடைய தவத்தின் பயனாக அவர் பிறந்தார். புனிதவதியார் என்ற பெயர். அதே போல அவருக்கு திருமண வயது வந்தபோது நாகப்பட்டினத்தில் இருந்த ஒரு வணிகருடைய மகளை திருமணம் செய்து வைக்க இல்லறம் நல்லறமாக சிறப்பாக நடைபெற்ற போது, அப்படியே இருந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்துவிடப் போகிறது. அப்போதுதான் திருவிளையாடல் செய்வதற்காக சிவபெருமான் வருகிறார். வழக்கப்படி சிவனடியாராக வந்து அந்த சோதனையை தொடங்குகிறார். அன்றைக்கு நம்முடைய புனிதவதியாருடைய கணவர் தன்னுடைய அந்த வேலை பார்க்கும் இடத்தில் தன்னுடைய தொழிலகத்தில் இருந்தபோது 2 மாம்பழங்களை கொண்டு வந்து தந்தார்கள். அதை வாங்கிய அவர், பரமதத்தனவர் வாங்கியவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்து, பிற்பகலிலே நான் உணவு உண்ண வருகிற போது இதை நான் சேர்த்து உண்ணுகிறேன் என்று சொல்ல, அதன்படி அந்த பழங்களை கொண்டு போய் கொடுத்தார்கள். பழம் வந்து சேர்ந்தது, மாம்பழம் வந்து சேர்ந்தது. பாருங்கள், நம்முடைய புராணங்களிலே மாம்பழத்துக்கு பெரிய இடம் உண்டு போல் இருக்கிறது. சிவபெருமானுடைய குடும்பத்திலும் ஒரு மாம்பழத்திற்காக உலகை யார் சுற்றி வருவது என்ற ஒரு கேள்வி எழுந்தது. விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையிலே இங்கும் மாம்பழம் வந்திருக்கிறது. வந்த அந்த மாங்கனிகளை அம்மையார் எடுத்து வைத்திருந்தார். கணவர் உணவருந்த வரட்டும் என்று. பிற்பகலிலே கணவர் உணவருந்த வந்தார். ஞாபகமாக கேட்டார், 2 பழங்கள் கொடுத்து விட்டேனே, அதை எனக்கு அறிந்து கொண்டு வா. கொண்டு வந்து வைத்தார்கள். ஒரு பழத்தை சாப்பிட்டார். நியாயப்படி நல்ல கணவன் என்ன செய்யணும்? 2வது பழத்தை நீ சாப்பிடு, நல்லா இருக்குல்ல, நீ சாப்பிடு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் அதை விடலை. என்ன செஞ்சார்? 2வது பழத்தையும் கேட்கிறார். இந்த 2வது பழத்தை அவர் கேட்கிறப்பத்தான் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியுது. பழம் கொண்டு வந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு சிவனடியார் வந்தார், உணவு கேட்டார். அந்த அம்மையார் அந்த சிவனடியாருக்கு உணவு படைத்து கணவர் தந்த பழங்களில் ஒன்றை சிவனடியாருக்கு தந்து அனுப்பினார். எப்போவுமே கொடுக்கறதா இருந்தால் இருக்கிறதுலே நல்ல பொருளை கொடுக்கணுமா. சில பேர் கீழே தானே போட போகிறோம், அதை கொடுங்க அப்படிம்பாங்க. கீழே போடுறத கொடுத்து என்ன செய்ய போகிறோம்? சிறந்த பொருளை கொடுக்கணும். அந்த பழத்தை கொடுத்து விட்டாங்க. இப்போ கணவர் அந்த 2வது பழத்தை தான் கேட்குறாரு, அதை கொண்டு வாங்கிறார். நல்லா கவனிங்க, சோதனை இப்போதுதான் வருகிறது. கேட்பதோ கணவன். தந்த பழத்தை சிவனடியாருக்கு தந்தேன் என்று சொல்ல முடியாது. சிவபெருமானிடத்தில் சென்று மண்டியிட்டு வணங்கி, சுவாமி, கணவர் தந்த பழத்தை நான் திரும்ப ஒப்படைக்க வேண்டும், எனக்கு கனி அருள்வீர் என்று கேட்டார். சட்டென்று ஒரு மாம்பழம் வந்தது.
அந்த பழத்தை கணவருக்கு சென்று பரிமாறினார். கணவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சாப்பிட்டுட்டு, இந்த பழம் அந்த பழம் மாதிரி இல்லையே அப்படின்னார். ஏன்னா அது மந்திரத்தில் வந்த மாங்காய் இல்லையா, இந்த பழம் அந்த பழம் மாதிரி இல்லையே. நியாயப்படி அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? நம்ம இன்றைக்கு திரைப்படங்களில் வர்ற மாதிரி இந்த பழம் தான் அந்த பழம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு பொய் சொல்ல மனதில்லை. என்ன சொன்னாங்க தெரியுமா? சிவனடியார் வந்தார், நீங்கள் தந்த கனிகளில் ஒன்றை கொடுத்தேன், அவர் பெற்று சென்றார். பிறகு நீங்கள் கேட்டதால் சிவபெருமானிடத்தில் நான் இந்த கனியை பெற்றேன். இப்போ தாங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சிவபெருமான் எப்படி உனக்கு கனி கொடுப்பார் பாருங்க. தன்னுடைய மனைவியை கூட புரிந்து கொள்ள முடியாத கணவனாக இருக்கிறார். அந்த அம்மாவுடைய ஞானம், அந்த அம்மாவுடைய பக்தி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கல. சிவபெருமான் கனி கொடுத்தாருங்கிறத கூட அவருக்கு யோசிக்கலை. எங்க என் கண்ணு முன்னாடி இன்னொரு கனியை வரவையும் பார்ப்போம். இப்போ திரும்ப போய் இந்த அம்மா சொன்னாங்க, சிவபெருமான்ட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? சுவாமி, நீங்கள் முன்னாடி கொடுத்த கனி கூட பெருசு இல்லை, இப்போ நீங்கள் என்னுடைய கணவர் கேட்குறப்ப கொடுக்கலன்னா நான் சொன்ன சொல் பொய்யாகிவிடும். என் வாக்கு பொய்த்தால் பரவாயில்லை, அது உன் வாக்கு, பொய்க்கக்கூடாது சுவாமி. இன்னொரு பழம் வேண்டும் என்று கேட்டவுடன் இன்னொரு கனி வந்தது. கணவர்கிட்ட கொடுத்தாங்க. கணவன் கைக்கு போனவன அந்த கனி மறைஞ்சு போச்சுங்க. இப்போ கணவன் பயந்துட்டான். இந்த அம்மா ஏதேனும் மந்திரஜாலங்கள் தெரிந்த அம்மாவோ அப்படின்னு பயந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. சில நாட்கள் நான் வியாபார நிமித்தமாக வெளியூர் சென்று வருகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு வந்துட்டார், மதுரைக்கு வந்துட்டார். மறுமணம் செஞ்சுக்கிட்டாரு. பெண் குழந்தை பிறந்தது. மறக்காம பயத்தில் புனிதவதியின் பேர் வச்சுட்டார். ஏன்னா ஏதாவது ஆபத்து வந்தால் சமாளிக்கலாம் இல்லையா. கணவன் போனவரை காணமேன்னு சொல்லி இந்த அம்மா இங்கேருந்து சிவிகையில் புறப்பட்டு மதுரைக்கு வர்றாங்க. வந்தால் இவங்க வர்றாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த கணவர் என்ன பண்ணார்? உடனே ஓடி வந்து சரணாகதி மாதிரி தன்னுடைய மனைவி காலில் அந்த புது மனைவியோடும் மகளோடும் விழுந்துட்டாருங்க. இந்த அம்மா 4 அடி ஒதுங்கி நின்னாங்க. இப்படிப்பட்ட கணவனை எங்கே போய் பார்க்கறது? பிரிஞ்சு வந்து கல்யாணமும் ஆகி குழந்தையும் பெற்று திரும்ப வந்து காலடியில் விழுந்தா என்ன ஆகிறது? சற்றே யோசிச்சாங்க. என் கணவனுக்கு உதவாத இந்த இளமையும் இந்த உடம்பும் எனக்கு எதற்கு என்று நினைத்து சிவபெருமானை வேண்ட அவர் இளமை மறைந்து உடம்பிலே இருந்த தசைகளெல்லாம் முதிர்ந்து எலும்பு வடிவமாக மாறிப்போனார். அவர் பேய் வடிவமாக மாறிப்போனார். அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிற போது, தில்லைவாழ் அருணர்ந்த மடியார்க்கு மடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு மடியேன் என்று சொல்லுகிற போது இந்த இடத்துல ஒரே அடியிலே 2 பேரை சொல்லுகிறார். பேயர் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் காரைக்கால் அம்மையாரை பற்றி. பேய் வடிவம் கொண்டதுனால இதுக்கு என்ன ஆதாரம்னு நீங்கள் கேட்பீங்க. என்ன ஆதாரம் தெரியுங்களா? இன்னைக்கும் மதுரையில் பேச்சியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குதுங்க. பேச்சியம்மன் கோயில் இருக்குது. அது அங்கே இருக்க யாருக்கும் தெரியாது. இது காரைக்கால் அம்மையாருடைய கோயில்னே தெரியாது. பிறகு அம்மையார் என்ன செய்கிறார்கள்? அப்படியே அந்த எலும்பு வடிவோடு திருக்கைலாயம் நோக்கி சென்றார்கள். அந்த திருக்கைலாயத்தை நோக்கி சென்றபோது அது புனிதமான இடம் என்பதால் தன்னுடைய கால்கள் படக்கூடாது என்பதற்காக தலைகீழாக நடந்து அந்த எலும்புரு கொண்ட உருவம் வந்தபோது அம்மையார் கேட்டார்களாம், உமாதேவியார் வருவது யார் என்ற அச்சத்தோடு கேட்க, எமை பேணுகின்ற அம்மை கான் அப்படின்னாங்களாம். கடவுளுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? தெரியாதுங்க. ஏதவன் ஊர், ஏதவன் பேர், ஆறுற்றார், ஆரையலார், மாணிக்கவாசகர் இருப்பார் இல்லையா,
அப்படிப்பட்ட அவருக்கு அவர் சொன்னார், சிவபெருமான் சொன்னார், எம்மை பேணுகின்ற அம்மை காண. எங்கள் அம்மா வர்றாங்க. யாரை சொல்லுவா அம்மா வர்றாங்கன்னு? அந்த பெருமை பெற்றவர். அதோடு மட்டுமில்லாமல் உனக்கு என்ன வேண்டும் கேட்டப்ப பிறவாமை வேண்டும், ஒருவேளை நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாமை வேண்டும், அவ்வளவுதான். அந்த வரத்தை கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் நீ திருவாலங்காட்டுக்கு சென்று என்னுடைய திரு நடனத்தை நீ அங்கு கண்டு மகிழலாம் என்று சொல்ல, சென்னைக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருவாலங்காடு, நான் பலமுறை சென்று அங்கு பேசியிருக்கிறேன். அந்த திருவாலங்காட்டிலே எம்பெருமாட்டி அந்த பேயிரு கொண்டு அமர்ந்திருக்க, சிவபெருமானும் எம்பெருமாட்டியாக்கிய உமாதேவியும் ஆடுகின்ற அந்த காட்சி இன்றைக்கும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று அங்கிருப்பவர்கள் அந்த நிலையை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நாம் பார்த்தால் அங்கு சென்று வணங்குவோரை நாம் பார்க்கலாம். காரைக்கால் அம்மையாருடைய சரித்திரத்தை நான் சுருக்கமாக சொன்னேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இவங்க தான் மூத்த திருப்பதிகம் பாடினவங்க. திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் மணிவாசக பெருமானுக்கு முன்பாக தோன்றி ஒரு பெண் பாடிய பாடலைத்தான் நாம் மூத்த திருப்பதிகமாக இன்றைக்கும் வணங்கி கொண்டிருக்கிறோம், பாடிக்கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம கோவிலுக்கு போகிற போது அம்மா கூட போகிற குழந்தைகள் 63 நாயன்மார்கள் அப்படி பார்த்துக்கிட்டே வர்றப்ப அம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா இந்த அம்மா மட்டும் உட்கார்ந்துருக்காங்களே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. 63 நாயன்மார்களில் அமர்ந்திருக்கக்கூடிய திருமேனியை உடையவர்கள் இவர்கள் மட்டும்தான். பாருங்க, பெண்மைக்கு முதலிடம் மட்டுமில்ல, இறைவனால் தாய் என்று அழைக்கப்பட்ட அந்த அடியார் அங்கு அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். இப்போ நீங்கள் போகிறப்ப 63 நாயன்மார்களுடைய சன்னதிக்கு போனீங்கன்னா காரைக்கால் அம்மையார் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, திருஞான சம்பந்தர் கையிலே பொற்றாளம் வைத்திருப்பார். திருநாவுக்கரசர் அதுபோல அங்கே திருப்பணி செய்கின்ற அந்த கலைக்குட்டி வைத்திருப்பார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாலை அணிந்து எப்போதும் அழகாக காட்சி தருவார். மாணிக்க வாசகர் தலையை முன்னடம் செய்து அங்கே அமர்ந்திருப்பார், நின்று விட்டிருப்பார். ஆனால் நம்முடைய காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் அமர்ந்திருக்கிற கோலத்தில் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். எம்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த பெருமாட்டி இன்றைக்கும் நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார். அவர்தான் நமக்கு தெரிந்து சைவம் வளர்வதற்கு முழுவதற் காரணமாக இருந்த பெருமாட்டி. அதனால்தான் இன்னைக்கும் கூட காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இத்தகைய பெருமை மிகுந்த அவர்களுடைய அந்த பாடல், அவர்கள் எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கிறது என்பதை வரிசையாக சுட்டிக்காட்டி இருப்பதை நாம் பார்ப்போம். இன்றைக்கு அதை நான் இங்கேயே என்னுடைய காதார கேட்டேன். எம்பெருமாட்டி பாடிய இசைக்கருவிகளுடைய பெயரையெல்லாம் ஐயா அவர்கள் பாடி காண்பித்தார்கள். மிக அற்புதமாக இருந்தது. இசையும் பாட்டும் ஞானமும் பக்தியுமாக இருந்த ஒரு பெருமாட்டி நமக்கு தெரிந்து காரைக்கால் அம்மையார் தான். அவர்களுடைய திருவடிகளை நாம் வணங்கி அடுத்து நாம் எங்கே வருகிறோம் என்று சொன்னால், திலகவதியார் என்கின்ற பெருமை மிகுந்த அந்த அம்மையாரை பற்றி பார்ப்பதற்காக வருகிறோம். அவர்கள் யார் என்றால், திருமுனைப்பாடி நாடு என்கின்ற அந்த திருமுனைப்பாடிலே புகழனார் என்கின்ற அவர் ஒரு சைவ அடியாருக்கும், மாதினியார் இந்த பேரை பாருங்க, அவரை போன்ற மாது இனி யார் என்று கேட்பதை போல அந்த மாதினியார் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளிலே மூத்தவர் திலகவதியார். இளையவருடைய பெயர் மருள் நீக்கியார். இவர்களுடைய குடும்பம் நாம் இருவர் நமக்கிருவர் என்பது போல இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் தான் அவர்கள் வயதுக்கு வந்தவுடன் திருமண ஏற்பாடுகள் நடந்தன. பல்லவ மன்னனுடைய சேனாதிபதியாகிய கலிப்பகையார் அவனை திலகவதி அம்மையாருக்கு திருமணம் பேசி முடித்தார்கள். திருமணம் நடக்கவில்லை. அதற்குள் பகை மூண்டது. மகேந்திர பல்லவன் பாதாமி மீது படையெடுத்து சென்றபோது
சேனாதிபதி கலிப்பகையாரும் சென்று விட்டார். மகளுடைய திருமணம் நின்று விட்டதே என்று கருதிய தந்தையார் சற்றே மனம் கிளங்கி நோயுற்று அவர் மறைய, அந்த அம்மையாரும் தன்னுடைய கணவரை தொடர்ந்து மறைய, இப்போது இந்த நிலையில் ஒரு கடும் செய்தி வந்தது. போர்க்களத்திலே கலிப்பகையாரும் மறைந்தார் என்ற செய்தி. தந்தை இல்லை, தாய் இல்லை, நிச்சயிக்கப்பட்ட கணவன் இல்லை. அந்த பெண்ணின் நிலை என்ன? அந்த பெண் என்ன செய்தாராம்? நான் என்னுடைய தாய் தந்தையரை தொடர்ந்து செல்லப் போகிறேன் என்று சொன்னபோது அவருடைய திருவடிகளை கட்டிக்கொண்டு அழுதார் அருள் நீக்கியார். அக்கா, உங்களால தான் நான் இருக்கேன், எனக்கு வேற யார் இருக்கா? நீங்க தான் என்னை பார்த்துக்கிறணும். தன் தம்பிக்காக இருந்த ஒரே பெண்மணி திலகவதியார். ஆனால் அவர் என்ன ஆனார் தெரியுமா? அவருக்கு ஏனோ நம் மதத்தின் மீது ஒரு கோபம் வந்தது. எங்கள் அப்பாவை பிரிச்சுட்ட, அம்மாவை பிரிச்சுட்ட, எந்த குற்றமும் செய்யாத என் சகோதரி துயருமாறு செய்தாய், இனி நான் இந்த மதத்தில் இருக்க மாட்டேன் சொல்லிட்டு சமண மதத்துக்கு போயிட்டார். இவருடைய அறிவாற்றலை கண்ட அவர்கள் இவரை வாது செய்ய பயன்படுத்தினார்கள். இப்போ நாங்கள் பட்டிமன்றம்லாம் பேசுகிறோம் இல்லையா, அதுபோல பௌத்தர்களோடு வாதிட இவரை பயன்படுத்தினார்கள். இவர் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றார். இதையெல்லாம் கேள்விப்படுகிறார் நம்முடைய திலகவதியார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? நம்முடைய ஒரே தம்பி இருந்தும் இல்லாதவனாகிவிட்டானே, அங்கு போய்விட்டானே என்று சொல்லி திருவதிகையிலே சென்று நாள்தோறும் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் அட்டவீரட்டான தலங்களில் ஒன்றாக்கிய அந்த திருவதிகையிலே சென்று விளக்கேற்றி என் தம்பியை திருப்பித்தா என்று கேட்பாராம். இப்படி கேட்டபோதுதான் அவருக்கு ஒரு சோதனை வந்தது. தர்மசேனராகி மருள் நீக்கியார் தர்மசேனருக்கு ஒரு சோதனை. என்ன சோதனை தெரியுமா? அவருடைய வயிற்றிலே ஒரு வலி ஏற்பட்டது, தாங்க முடியாத வலி. ஏதேதோ மருந்துகள், மாந்திரிகங்கள் என்னென்னமோ செய்து பார்க்கிறார்கள், ஒன்று நடைபெறவில்லை. இப்ப அவர் சொன்னாரா, என்னுடைய சகோதரியை வர வைங்க, அவங்க வந்தாங்கன்னா என்னுடைய நோய் பாதி குறையும் நாராம். போய் சொன்னாங்களா, உங்களுடைய தம்பி அழைக்கிறார். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்களாங்க, நான் அங்கு வரமாட்டேன். ஏன் தெரியுமா? சமணர்கள் அமணர்கள், அவர்கள் திக்கையே ஆடையாக உடைய திகம்பரர், ஆடை அணிந்திருக்க மாட்டார்கள். நான் அங்கு வரமாட்டேன். அப்பத்தாங்க தன்னுடைய சகோதரியை பார்ப்பதற்காக இறையருளால் வெள்ளாடை எடுத்து அணிந்து கொண்டு திருநாவுக்கரசர் சகோதரியை நோக்கி ஓடி வருகிறார்கள். இதில் சேக்கிலார் சுவாமிகள் சொல்ற ஒரு அழகான செய்தி. அந்த நாடு திருமுனைப்பாடி நாடு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், கரும்பு விளைஞ்சி அந்த விளைஞ்ச கரும்பை பிழிஞ்சி அந்த சாறு ஆறாக ஓடுமா, கரும்பு சாறு ஆறாக ஓடுமா. இப்போ ஆறாக ஓடுற கரும்பு சாறை அணைக்கட்டி தடுக்கிறதுனா என்ன செய்யலாம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அதில் உடனே செம்மண்ணை கொண்டு வந்து போட முடியுமா? சிமெண்ட்டை கொண்டு வந்து போட முடியுமா? எதுவும் செய்ய முடியாது. ஓடி வருவதோ கரும்பு சாறு. அதுக்கு அணை கட்டுவதற்கு என்ன செய்வது? ஆற்று மணலையோ அல்லது ஜல்லி மணலையோ போட முடியாது. அப்போது அங்கிருக்கிற உழவர்கள் என்ன செய்வார்களாம், அந்த கரும்பு சாறை காய்ச்சிய போது கிடைக்கின்ற வெள்ளம் பெரிய உருண்டையான வெள்ளங்களாக இருக்குமாம். அந்த வெள்ளங்களை கொண்டு வந்து இந்த கரும்பு சாறு வருகிற போது அணை கட்டினார்களாம். பாருங்க, சாறு இறுகினால் வெள்ளமாக மாறும். இந்த சாற்றை தடுத்து நிறுத்த அந்த வெள்ள உருண்டைகள் அங்கு பயன்படுகின்றன. இதை எதுக்கு சொல்றாங்க தெரியுங்களா? அணைக்கட்டிலிருந்து பீரிட்டு அடித்து போவதை போல
மருள் நீக்கியராகிய தர்மசேனராகிய அவர் நம்முடைய மதத்தை விட்டு போன போது அவரை மீட்டெடுக்க அதிலேயே தோன்றிய கரும்பிலே தோன்றியது சாறு, சாறு இறுகியதால் வந்தது வெள்ளம். ஆக ஒரே வயிற்றிலே பிறந்த அவர்களை வைத்து அதை நடத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக சகோதரியார் போய் தம்பியை அழைத்து வந்து, என்னிடத்தில் நீ கேட்காதே, நீ சென்று திருவதிகை சிவபெருமானிடத்திலே கேள். அப்பத்தாங்க நமக்கு தெரியுமில்ல, திருஞான சம்பந்த பெருமானை பாலை கொடுத்து ஆட்கொண்டார். இப்போது இவரை சூளை நோய், டாக்டர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அது வயிற்று வழியிலே அது ஒரு வகையான பெப்டிக் அல்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே அவருக்கு ஏற்பட்ட நோய் என்ன, அதுக்கு எவ்வளோ கடுமை, இதை ஒரு பாட்டில் சொல்கிறாரு. கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறையம்மானே என்று சொல்வதற்கு முன்பாக, தோற்றாதன் வயிற்று நகம்படிய குடரோடு துடக்கி முடக்கிட. இந்த வார்த்தைகளை பாருங்க. இந்த சில நேரங்களில் வீட்டில் திருவிழா வந்தால் ஜமுக்காலத்தை புளியறதா இருந்தால் என்ன பண்ணுவோம்னா, தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்து அம்மா ஒரு பக்கம் பிடிச்சிக்கிற, மகன் ஒரு பக்கம் பிடிச்சி சுற்றுவோம். அப்படியே அப்படி சுத்த 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 தண்ணீர் சொட்டும். அதுபோல் என் வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் என்ன அப்படின்னா, அதை அப்படியே முறுக்கி புளிகிற மாதிரி இருக்கான். போற்றாது என் வயிற்றின் அகம்படிய குடரோடு துடக்கி முடக்கிட சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே சொல்லி அதுக்கு மேலேயும் சொல்கிறாருங்க. இப்போ கோவிலுக்குள்ளே நம்ம கேட்குறோம், தமிழ் போகலாமா அப்படின்னு கேட்குறோம். தமிழில் தாங்க பாடியிருக்கிறாங்க. சலம் பூவடு தூப மறந்தறியேன் தமிழோடு இசைபாட மறந்தறியேன் அப்படின்னு தமிழோடு நாமே சென்று மலர் தூவி எம்பெருமானை தமிழில் பாடியதை நாவுக்கரசர் சொல்லுகின்றாருங்க. இப்போ இவருடைய அந்த பாடல் முடிஞ்ச உடனே அவருடைய வயிற்று நோய் போயிற்று. நாவுக்கரச என்கின்ற வார்த்தை ஆகாயத்திலிருந்து அசரீரியாக எழுந்தது. இவருக்கு 3 பேருங்க. இவருக்கான பேர் 3 பேர். முதல் பேர் மருள் நீக்கியார், 2வது பேர் தர்மசேனர், 3வது பேர் திருநாவுக்கரசர். அந்த பேர் தான் இன்றைக்கும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அந்த திருநாவுக்கரசர் என்கின்ற பேரை. இப்போ இந்த பேரை கேட்டவுடனே உங்களுக்கு தெரியுதா? இப்போ பாருங்க, திருநாவுக்கரசர் சைவ மதத்திற்கு தொண்டுகள் பல புரிந்து எம்பெருமானுடைய அந்த திருவடியை அடைந்தார் என்றால் அதற்கு காரணமாக இருந்தவர் யார் என்றால் அவருடைய சகோதரியாராகிய திலகவதியார் என்கின்ற அந்த தெய்வ பெண்மணி தான். மறந்துடக்கூடாது. நீங்கள் திருவதிகை போனீங்கன்னா மறக்காமல் போய் அந்த இடத்த பார்த்துட்டு வாங்க. அட்டவீரட்டான துறைகளில் ஒன்றாகி அந்த கோவிலில் தான் அவருக்கு அந்த வயிற்று நோய் அது மறைந்தது. 2வது சைவ பெண்மணியை நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம 3வது இடத்துக்கு வர்றோம். 3 பேர் நான் சொல்லியிருந்தேன். 3வது பெண்மணி யாருன்னு கேட்டால், முதல்ல பார்த்தவங்க வணிக குலத்தை சார்ந்தவர்கள், அடுத்தவங்க வேளாளர் குலத்தை சார்ந்தவர்கள். 3வது வருகிறவர் யாருன்னு கேட்டால், சோழ நாட்டு இளவரசியாக தோன்றி பாண்டிய நாட்டு பட்டத்தரசியாக இருந்த மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கரசியாருக்கு என்ன சிறப்பு தெரியுங்களா? அந்த அம்மா பேர் ஒன்றைத்தாங்க திருஞான சம்பந்தர் குறிப்பிட்டு சொல்லுவார். மங்கையர்க்கரசி வளவர்கண் பாவை வரிவலை கை மணிமாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடொரும் பரவ என்று அவர் பாடுகிறார் என்றால் அவர் சுட்டிக்காட்டி பாடுவது மங்கையர்க்கரசியாரை மட்டும்தான். சரி, அப்படி பாட வேண்டிய அந்த பெருமைக்குரிய காரணம் என்ன? ஒரு கேள்வி கேட்கலாம். பாண்டி நாட்டு அரசியாக அவர் இருந்தார்.
இவர் சென்ற சமயத்தில் அங்கே என்ன நிகழ்ந்ததுன்னா, பாண்டி நாடு யார் கையில் இருந்தது? கூன்பாண்டியன் அப்போது ஆண்டு கொண்டிருந்தார். சமணர்கள் கையில் இருந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மதம் சமணம் தான், எல்லாரும் சமணர்கள். அரசன் எவ்வழி, குடிகள் அவ்வழி. அரசன் சமணன்னா மக்களும் சமணன். அதனால திருநீர் இட்டார் கெட்டார் அப்படிம்பாங்களாம். திருநீர் இட்டார் கெட்டார், கண்டு முட்டு கேட்டு முட்டும்பாங்களாம். அப்படின்னு என்ன தெரியுமா? திருநீர் பூசியவர்களை பார்த்து விட்டால் அது கண்டு முட்டு, உடனே போய் குளிக்கணும். சிவ சிவங்கிற வார்த்தையை கேட்டுட்டா கேட்டு முட்டு, உடனே போய் குளிக்கணும். அதனால மங்கையர்க்கரசி சோழ நாட்டிலிருந்து போனவங்க மனதுக்குள்ள வருத்தம் ஏற்பட்டு தினசரி சென்று ஆலவா என்னதும் மங்கையர்க்கண்ணியும் இருக்கின்ற அந்த கோவிலை வணங்கி இந்த நிலை மாற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அதற்கு ஒரு யோசனை செய்தார்களாம். என்ன யோசனை தெரியுமா? யார் வந்தால் இந்த இருள் அகலும், ஞான ஒளி பரவும் என்று யோசித்து 3 வயதிலே எம்பெருமாட்டியினுடைய திருக்கரத்திலே பொற்கிண்ணத்திலே பால் எடுத்து தந்த அதை அருந்திய திருஞான சம்பந்தர் வரவழைத்தால் பாண்டி நாட்டில் சைவம் தழைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? திருஞான சம்பந்தரை வரவைப்பதற்காக தன்னுடைய மந்திரியாராகிய குலச்சிறையாரை அனுப்பி வச்சாங்க. அவர் ஊர் மணல் மேல்குடின்னு ஒரு ஊர், ஈசிஆரில் இருக்கு. நம்ம கிழக்கு கடற்கரை சாலையில் மணல் மேல்குடி இருக்கு. திருஞான சம்பந்தர் அப்போ எங்கே இருந்தார்னா சீர்காழியில் பிறந்தவர். அவர் எல்லா தலங்களுக்கும் போயிட்டு வேதாரண்யத்துக்கு வந்திருக்கார். திருமறைக்காடு அவர் வந்திருக்கிறாரு. அன்றைக்கு யார் வந்திருந்தார்னா நம்முடைய நாவுக்கரசர் வந்திருக்கிறார். திருஞான சம்பந்தர் பல்லக்கில் வர்றாருங்க. அப்பர் சுவாமிகள் வந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே அப்பரே எங்குளீர் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த வார்த்தை கேட்ட உடனே அவரை சுமந்து கொண்டிருந்த பல்லக்கு தூக்கிகளில் ஒருவராகிய திருநாவுக்கரசர் அடியேன் இங்குளேன் அப்படின்னு இருக்கார். அதாவது திருஞான சம்பந்தரை தூக்கிட்டு வந்த அந்த பல்லக்கு தூக்கிகளில் ஒருவராக தன்னை மாற்றி கொண்டிருக்கிறார் திருநாவுக்கரசர். 80 வயசு. இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட சட்டென்று இறங்கிய திருஞான சம்பந்தர், சுவாமி இப்படி செய்யலாமா, என்ன நீங்க சுமக்கலாமா? அதுக்கு அவர் சொன்னாரா, 80 வயசாகித்தான் எனக்கெல்லாம் எல்லாம் கிடைக்குது. பாலனாய் கழிந்த நாளும் மணிமலர் கொள்ளார்த்தங்கள் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவடு போப்பு வந்து கோளனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கேட்டேன். ஆனால் சுவாமி 3 வயசுக்குள்ள உங்களுக்கு ஞானம் கிடைச்சா நான் உங்களை சுமக்காம வேற யாரும் சுமக்க போறேன். அவங்க 2 பேரும் வந்து எதுக்காக வந்தாங்க தெரியுங்களா? அங்கே திருமறைக்காட்டினுடைய அந்த கதவு மூடப்பட்டிருந்ததுங்க. நம்ம இன்னைக்கு சொல்றதா மெயின் கேட் அப்படி இல்லையா, மூடப்பட்டிருந்தது. மக்கள் சுற்று சுவர் வழியா போயிட்டு இருந்தாங்க. இப்ப 2 பேரும் போனாங்க. போய் திருநாவுக்கரசர் என்ன பண்ணார்னா கதவு திறக்க பாடினார். 9 தேவார பாடல்களை பாடுறாருங்க. அது வரைக்கும் கதவு திறக்கவே இல்லை. 9வது பாட்டில் தான் கதவு திறக்குது. இப்போ மூடணும். ஏன்னா திறந்த கதவு திறந்தபடியே இருந்தால் என்ன செய்யறது? இப்போ திருஞான சம்பந்தர் என்ன பண்ணாரு, ஒரே ஒரு பாட்டு பாடினாரு, அந்த கதவு மூடிடுச்சு. மூடி திறந்தாச்சு. அன்னைக்கு இரவு திருநாவுக்கரசருக்கு கொஞ்சம் மன வருத்தமாங்க. சிவபெருமான்கிட்ட நினச்சி கேட்டாராம், அந்த ஞான குழந்தை ஒரு பாட்டில் கதவு மூடியது, நான் 9 பாட்டு பாடி கதவு திறக்கலையே. சிவபெருமான் சொன்னாரா, அப்படி இல்லை, உங்களுடைய பாட்டில் நான் மெய் மறந்துட்டேன் அப்படின்னாராம். பாட்டு நல்லா இருந்ததுனால நான் மெய் மறந்து, நீங்கள் கைதட்ட மெய் மறந்து உட்காந்துருக்கீங்கல்ல, அது மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த மூடி திறக்கிற வேலை முடிஞ்சது. இந்த நேரம் குலச்சிறையார் வர்றார். வந்தவர் திருஞான சம்பந்தரை பார்த்து,
பாண்டிய அரசினுடைய ஓலையை கொடுத்து தங்களை பாண்டி நாட்டுக்கு அழைக்கிறார்கள். திருஞான சம்பந்தர் பெறப்படுறாருங்க. அப்படி பெறப்பட்டப்ப நாவுக்கரசர் அவருக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறார். சாமி, இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, சமணர்கள் கொடியவர்கள், நான் ஏற்கனவே அந்த கட்சியில் இருந்தவன், அவங்க என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியும், எதற்கு அஞ்ச மாட்டாங்க, அதனால் நல்ல நாள் பார்த்து போகலாமே. இப்போ தாங்க கோளறு பதிகத்தை பாடுகிறார் திருஞான சம்பந்தர். இது கிராமத்தில் கோளறு பதிகம்னு சொல்ல தெரியாது பல பேருக்கு. கோளாறு பதிகம் அப்படிம்பாங்க. அது பரவாயில்ல, அது எல்லா கோளாறையும் போக்கிடும். வேயிரு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணு தடவி மாசரு திங்கள்கங்கை முடிமேலறிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன்னு சொல்லி அந்த 11 பாடல்களை பாடிட்டு, நமக்கு என்னங்க நாளும் கோடும் நலிந்தோர்க்கில்லை சொல்லுவாங்க இல்லையா? என்ன அழகா சொன்னா, நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசன் இருதாளும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே நாளும் செய்யும் வினைதானன் செய்யும். அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி இங்கே அந்த பாட்டை பாடிட்டு பாண்டி நாட்டை நோக்கி போறாருங்க. திருஞான சம்பந்தர் போறார். நல்லா நினைவு வச்சுக்கங்க, காரைக்கால் அம்மையார் தான் வாழ்ந்த காலத்தில் செய்த அந்த திருப்பணிகளில் ஒன்று என்ன? தன்னுடைய பக்தியை நிரூபித்து அந்த மூத்த திருப்பதிகங்களை பாடினார். திலகவதியார் என்ன செய்தார்? பிற சமயத்துக்கு சென்றிருந்த தன்னுடைய சகோதரனை மீட்டெடுத்து நாவுக்கரசர் என்ற ஒரு 4வரில் ஒருவரை நமக்கு தந்தார். மங்கையர்க்கரசியார் திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வரவழைக்கிறார். மதுரைக்கு போயாச்சுங்க. போன உடனே இவரை எதிர்கொண்டு வரவேற்க வந்தாங்க அந்த அம்மா. வந்தவங்க ஒரு நிமிஷம் நடுங்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? சமணர்களோ பெரும் வல்லமை படைத்தவன், மாய மந்திரங்களில் திறமை மிக்கவர்கள். இந்த குழந்தை சின்ன குழந்தை என்ன செய்ய போகுது அப்படின்னு பயந்தாங்களாம். அந்த அம்மாவுடைய மனசை உள்ள படிச்சுட்டு ஞானசம்பந்தர் ஒரு வார்த்தை சொன்னாரா பட்டத்தரசியை பார்த்து, தாயே, நான் சிறுவன் என்று நீங்கள் கவலைப்பட்டு கலங்க வேண்டாம், எனக்கு பின்னாடி இருக்கிறது சிவபெருமான். சொல்லுவோம்ல, எங்கள் மாமா மந்திரி தெரியுமில்ல, எங்கள் பெரியப்பா எம்எல்ஏ தெரியுமில்ல, அப்படிமா இல்லையா? திருஞான சம்பந்தர் சொல்கிறார், மானின் நேர்வழி மாதராய். நல்ல கவனிங்க, பாண்டி நாட்டு அரசியை நியாயப்படி மீனின் நேர்வின்னு தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா அவ மீன்பிடிக்கு சொந்தக்காரி. மானுக்கு என்ன கண்ணில் ஒரு ஆச்சரியம்னா, அது மருண்ட பார்வை உடையதாக இருக்கும். உலகத்தில் அழகான பொருளுக்கும் சுவையான பொருளுக்கும் எப்போது ஆபத்து உண்டு. கண்கள் இப்படி அசைஞ்சிக்கிட்டே இருக்குமா. மானின் நேர்வழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள். வழுதினா பாண்டிய மன்னன். வழுதிக்கு மாபெரும் தேவிகள். என்னை பார்த்து நீ கவலைப்பட வேண்டாம், நான் ஒரு எளிய சின்ன பையன் நினைக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? ஈனர்கட்கு எளியலினேன் பானல் வாயொரு பாலனிங்குவன் என்று நீ பரிபெய்திடே ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல இன்னல் சேர் ஈனர்கட்கு எளியனிலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. யார் இருக்கா? சிவபெருமான் இருக்கார். இந்த நம்பிக்கை வேணுங்க. கடவுள் நம்மை காப்பார் என்று நம்பிக்கை உள்ளவர்கள் தான் ஜெயிப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வேணும். பலர் கேள்வி கேட்குறாங்க, எங்க இருக்கார் காட்ட முடியுமா? அப்படிலாம் உணர்த்தாங்க முடியும். இறைவனை எப்படி காட்ட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். உணர்தல் தான் ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள அழைச்சிட்டு போகிறாங்க. போய் எம்பெருமான வணங்குறாரு. அங்கே தாங்க பாடினது. எப்படி அவருடைய தந்தையார் அவர் பார்க்க வந்தாராம். பார்க்க வந்தப்ப சீர்காழியில் இருக்கக்கூடிய எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் எப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அப்பாட்ட. அப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கல, என்ன கேட்குறாரு? சீர்காழியில் இருக்கிற தோணியப்பர் எப்படி இருக்கிறார்? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணினல் அகுதுரும் கழுமள வளநகர்
சீர்காழி கழுமல வல்லழகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே ஒரு கேள்வி கேட்டார். சரி, திருஞான சம்பந்தர் வந்துட்டாருங்க. சமணர்களுக்கு என்ன தெரியுமா? சமணர்கள் திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த அந்த திருமணத்துக்கு கொஞ்சம் கூட கவலைப்படாம தீ வச்சு விட்டான். வெளியில வந்தார் திருஞான சம்பந்தர், நெருப்பை பார்த்தார். நெருப்பை பார்த்து ஒரு வார்த்தை பேசினாருங்க. என்ன தெரியுமா? இந்த தைரியம் சமணர்களுக்கு வந்ததுன்னா அதுக்கு காரணம் பாண்டிய மன்னன். அதனால என் நெருப்பே, நீ சென்று அந்த பாண்டியனை மெதுவாக பற்றிக்கொள், பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே. நல்லா கவனிங்க, இவர் நினைச்சிருந்தா வேற வார்த்தை போட்டிருக்கலாம், ஆகவே போட்டாரு. அந்த வார்த்தையை கூட சொல்லலை. பையவே சென்று, பையங்கிற சொல்லு 7ஆம் நூற்றாண்டு சொல்லுங்க. பையன் என்ன தெரியுமா? இன்னமும் மதுரையில் உண்டு. மெதுவான அர்த்தம், ஸ்லோ. தமிழ்ல சொல்றாரு தான் ஸ்லோ. எப்பா பைய போடா, பைய பதறாம போ, பைய சாப்பிடு, அப்படி சொல்லுவோம். இதை நம்ம சென்னையில் சொல்ல முடியாது. மதுரைக்காரர் ஒருத்தர் சென்னைக்கு போயிருக்காரு. போய் பேருந்தில் ஏறி அந்த பயண சீட்டு வாங்கியிருக்கார், டிக்கெட் வாங்கியிருக்காரு. வாங்கின உடனே கண்டக்டர் என்ன பண்ணார், நடத்தினார். 100 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறப்ப பாக்கி சில்லறை கொடுக்கல. மதுரைக்காரர் பாருங்க, கண்டக்டரை பார்த்து சொன்னார், பரவாயில்ல கண்டக்டர், பைய கொடுங்க அப்படின்னார். கண்டக்டருக்கு உயிரே போயிடுச்சு. தர வேண்டிய பணம் 30 ரூபா தான். அவர் என்ன கேட்கிறாரு, பைய கொடுங்கன்னு கேட்கிறாரு. உள்ள 3000 ரூபா பணம் இருக்கு. பரவாயில்ல கண்டக்டர், பைய கொடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, பைய கொடுங்க, பைய கொடுங்க. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், ஐயா பையன்னா மெதுவாக கொடுங்கன்னு சொல்றாரு. 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் சொன்ன வார்த்தை நிற்குதுங்க. மன்னனுக்கு அந்த நெருப்பு போய் பற்றியது, வெப்பு நோய் ஏற்பட்டது. வெப்பு நோய் ஏற்பட்ட உடனே சமணர்கள் எல்லா வகையிலையும் அவருக்கு வைத்தியம் பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போதான் அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க, மங்கையர்க்கரசியார், இந்த ஞான சம்பந்தரை வர சொல்லலாமா? சமணர்கள் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் வரக்கூடாது, ஏதாவது பண்ணிடுவாங்க. மன்னன் சொன்னான், உடம்பு வேதனை தாங்க முடியல, வர சொல்லுங்க. ஞான சம்பந்தர் வந்தார். இந்த பக்கம் ஞான சம்பந்தர், இந்த பக்கம் சமணர்கள். முழுசா வைத்தியம் பார்க்கப்படாது. நீ பாதி உடம்புக்கு நீ வைத்தியம் பாரு, பாதி உடம்புக்கு நாங்கள் வைத்தியம் பார்க்குறோம். அந்த பக்கம் அவங்க வைத்தியம் பாருங்க. ஒரு உடம்புல 2 வைத்தியர்கள் போட்டி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ திருஞான சம்பந்தர் ஒன்றும் செய்யலைங்க. பையிலிருந்து விபூதி எடுத்தார், தடுத்துட்டாங்க. அது ஏதோ ஒரு மந்திரம், அது எடுக்கப்படாது. சரி, ஒன்றும் இல்லை. மடப்பள்ளியிலேருந்து அந்த திருச்சாம்பலை எடுத்து வர சொல்லுங்க. அப்போ தாங்க சொல்கிறாங்க, மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர். இதில் இன்னைக்கு கூட கடுமையான காய்ச்சல் உள்ளவர்கள் இந்த பதிகத்தை பாடினா அந்த காய்ச்சல் உடனே குறையுமாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் இசையால் எதையாவது சாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியுங்க. 2 நாளைக்கு முதல்ல நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். என்ன தெரியுமா? ஒரு வீட்டில் நிறைய கிளிகள் வளர்க்குறாங்க. அந்த வழியாக ஒரு ஊர்வலம் போயிருக்கு. தாரத்தப்பட்டு அடிச்சுட்டு போகிறாங்க. சத்தம் ஓவராக கேட்குது. அந்த சத்தம் கேட்க கேட்க இங்கிருந்த அந்த லவ் பேர்ட்ஸ், அந்த கிளிகள் எல்லாம் மயங்கி மயங்கி விழுகுதுங்க. இவர் வெளியே ஓடி போய் சொல்கிறாரு, சத்தம் அடிக்காதீங்க அடிக்காதீங்கிறாரு. சத்தம் ஓவராக இருக்குது, வேண்டாம், டெசிபிள் அப்படிமா ஆங்கிலத்தில். ஒரு அளவுக்கு மேலே இந்த காது அதை தாங்காது, இது ஓவராக இருக்கு. அவங்க கேட்காம போட்டிருக்காங்க. 10-20 குருவி விழுந்துருச்சுங்க. அப்புறம் அந்த மருத்துவர்களை கூப்பிட்டு கேட்டப்ப சொன்னாங்களா, அதனுடைய இதய துடிப்பெல்லாம் குறைஞ்சி போனதுக்கு காரணம் அந்த கொடூரமான ஓசை தானே. பாருங்க,
பறவைகளுக்கே இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும்? ஓசை மெதுவாக இருக்கணும். நரம்பு கருவி, தோல் கருவி, காற்று கருவி, 3 தானங்க கருவி. 3ஐயுமே கண்டுபிடிச்சவங்க தமிழர்கள் தாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? எப்படின்னா 3லையுமே சிறப்பு அகரம் இருக்கு. குழல் சிறப்பு அகரம், காற்று கருவி. யாழ் சிறப்பு அகரம். முழவு புலனைந்தும் பொறிகளங்க நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்றல் செய்வார் அமர்கோயில் பலம் வந்த படவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அளமந்து மரமேறி முகிழ்வார்க்கும் திருவையாறை. திருவையாருக்கு திருஞான சம்பந்தர் போன போது அங்க இருக்கிற சூழல்ல அந்த முழவு இசையை கேட்டு குரங்குகள்லாம் மேலே ஏறி கையை அப்படி வச்சு பார்க்குதா மழை வர போதான்னு. இது முழவுங்கிற கருவிக்கான அந்த ஆற்றல். இப்போ திருஞான சம்பந்தர் அந்த விபூதி எடுத்து இந்த பக்கம் பூசுகிற உடனே வெப்பு நோய் குறைஞ்சதுங்க. முழுவதும் பூச சொல்லிட்டான் அண்ணன், பூசியாச்சு. இப்போ நேருக்கு நேர் வாதம் நடக்க போகுது. என்ன வாதம் தெரியுமா? அனல் வாதம், புனல் வாதம். அனல் வாதம் என்ன? பாட்டு எழுதி நெருப்பில் போடணும். கருகாமல் இருந்தால் அந்த மதம் சிறந்த மதம். கருகி போச்சுன்னா அந்த மதம் பெரிய மதம் இல்லை. ஆற்றுல விடணும், வைகை ஆற்றுல. ஆற்றுல போட்டு அந்த தண்ணியில் நேரம் போயிடுச்சுன்னா அது சிறந்த மதம் இல்லை, எதிர்த்து போனால் சிறப்பு. திருஞான சம்பந்தர் அந்த பாட்டு எழுதி நெருப்பில் இடுறாருங்க. சமணர்கள் போட்டதெல்லாம் எரிஞ்சு போச்சு. திருஞான சம்பந்தர் போட்ட அந்த ஏடு எரியாமல் இருந்தது. அதுதான் திருநள்ளாற்று பதிகம். அந்த பதிகம் அதே போல ஆற்றில் போடுறாங்க, வைகை ஆற்றுல. அப்போ சமணர்கள் போட்ட ஏடெல்லாம் ஆற்றோடு போயிடுச்சு. திருஞான சம்பந்தர் போட்ட ஏடு அந்த ஆற்றை எதிர்த்து போச்சுங்க. எங்கே போய் ஏறிச்சு தெரியுமா? திரு ஏடகம்ங்கிற ஒரு ஊரில் போய் ஏறிச்சு. எங்கள் ஊர் சோழவந்தான் பக்கத்தில் திருவேடகம் இன்னைக்கு இருக்கு. என்ன பாட்டு எழுதியிருந்தார்? வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்கவேன்னு அவர் எழுதின பாட்டினால மன்னனுக்கு நோய் தீர்ந்தது மட்டும் இல்லைங்க, அவன் பூண்பாண்டியனாக இருந்தவன் நிமிர்ந்துட்டாங்க, நின்ற சீர் நெடுபாரனாக மாறினான். இப்போ திருஞான சம்பந்தருடைய வருகையால் சமண இருள் மறைந்து சைவ ஒளி பரவிற்று. காரணம் யார் தெரியுமா? அந்த விளக்கை ஏற்றிய பெருமை பட்டத்தரசியாகிய மங்கையர்க்கரசிக்கு உண்டு. செய்ததெல்லாம் திருஞான சம்பந்தர் தாங்க. ஆனால் செய்ய வைத்தது யாரு? மங்கையர்க்கரசியார். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அந்த ஊர் மக்கள் எல்லாம் விபூதி பூச ஆரம்பிச்சிட்டாங்க. திருநீரிட்டார் கெட்டார்னு சொன்னவன் திருநீரிட்டு 6 கெட்டார் அப்படின்னு கேட்டான். திருநீரிட்டு 6 கெட்டார். முதல்ல திருநீரிட்டார் கெட்டார்னா இப்போ அப்பதான் மங்கையர்க்கரசியை பாடி மங்கையர்க்கரசி வடவர் கோட்பாவை வரிவளக்கை மடைமானே பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடரும் மரவங்கிற அந்த பாடலை பாடி எம்பெருமாட்டியை வாழ்த்தினார் திருஞான சம்பந்தர். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன், சரியான நேரம் வந்துருச்சு. என்ன செய்தின்னா, வந்திருக்கவங்களுக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் நான் சொல்கிறேன். திருநெல்வேலியில் நான் பேச போயிருந்தேன். பொதுக்கூட்டம்னா நான் ஒன்றும் அரசியல்வாதி இல்லை, சமய கூட்டம் தான். வெளியில் நடக்குது, 3 தெரு சந்திக்கிற இடம். இப்போ நான் மூவரில் முதல்வர்னு தலைப்பில் பேசுகிறேன். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மூவரில் முதல்வராகிய திருஞான சம்பந்தரை பற்றி பேசுகிறேன். 1 மணி நேரம் பேசுகிறேங்க. பேசி முடிக்க போகிறேன். கீழே இருந்து ஒருத்தர் எனக்கு ஒரு சீட்டு கொடுத்து விட்டார். வழக்கமாக சீட்டு எது கொடுப்பாங்க தெரியுமா? சீக்கிரம் முடியுன்னு அர்த்தம், அதுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. நான் அதை வாங்கி என்னன்னு பார்த்தேன். அதில் என்ன போட்டது தெரியுமா? ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பாலுக்கு அழுது கொண்டிருக்கும் போது திருஞான சம்பந்தருக்கு மட்டும் ஏன் பார்வதி தேவி வந்து பால் கொடுத்தார்? இதாங்க அதில் இருக்கு. எனக்கு திடுக்கின்றுச்சு. ஏன் தெரியுமா?
நம்ம சிலபஸ்லேயே அது கிடையாது. நம்ம பேசிட்டு ஏதோ கவரை வாங்கிட்டு நம்ம வாட்டுக்கு போக போகிறோம். இந்த கேள்வியை கேட்டாரு. நான் அவரை பார்த்து, ஐயா முடியவும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னேன். அவர் விடமாட்டேன், சொல்லுங்க இப்போ சொல்லுங்க. ஏற்பாடு பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க, அவர் வந்து சொல்லுவாருங்க. இப்போ தான் சொல்லணும். ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் அழுதுகிட்டு இருக்கப்ப பசியில் திருஞான சம்பந்தருக்கு மட்டும் ஏன் வந்து உமாதேவியார் பால் கொடுத்தார்? இதுக்கு பதில் வேணும். இப்போ தாங்க நான் சொன்னேங்கிறதுக்காக எனக்குள்ளிருந்து இறைவன் சொல்ல வச்சான். என்ன தெரியுமா? கிருபானந்த வாரியார் சுவாமிகளும் குன்றக்குடி அடிகளார் போன்ற பெருமக்களும் சொன்ன செய்திகளை நான் நினைவில் கொண்டு வந்து உடனே சொல்கிறேன். எப்படி சொன்னேன் தெரியுமா? ஐயா, நான் அந்த கூட்டம் ஆரம்பித்தப்போ ஒரு பாட்டு சொன்னேன், கேட்டிங்களான்னு கேட்டேன் அவர்கிட்ட. அதெல்லாம் நான் கேட்கல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஞான சம்பந்தருக்கு முதல்ல ஏன் பால் கொடுத்தாங்க அந்த அம்மா? நான் சொன்னேன், ஐயா நான் சொன்னேன், அந்த அப்பா அந்த குழந்தைகிட்ட கேட்குறாருங்க. அவங்க அப்பா சிவபாத இருதயர் கேட்குறார். குழந்தைய நிப்பாட்டிட்டு குளிக்க போயிருக்காரு. குளத்தில் குளிச்சுட்டு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரத்தில் சத்தம் கேட்கல. எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு, வாயில் பால் இருக்குது. பாலரா வாயர் இல்லையா, பால் ஒழுகுது. அந்தனை விட்டு பிள்ளை கையில் குச்சி எடுத்தார். யார்கிட்ட பால் வாங்கி குடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம யாராவது சாக்லேட் கொடுத்தா வந்தோடனே கேட்பாங்கல்ல, அம்மா டேய் யாரா கொடுத்தா, யார் கொடுத்தா? குழந்தை என்ன செய்ய தெரியுமா? ஒரு அங்கிள் வந்தார், கண்ணாடி போட்டிருந்தாரு, கட்டம் போட்ட சட்டை, பைக்கில் வந்தாருன்னு சொல்லும்ல, அதே போல திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டில் சொல்கிறாருங்க. யார்கிட்டடா பால் வாங்கி குடிச்சேன்னு கேட்குறாரு அவங்க அப்பா. தோடுடைய செவியன். விடை ஏறி வந்தது என்ன? ஒரு காலவாகனம். விடை ஏறி ஒரு தூவன் மதிசூடி மேலே நிலா இருந்துச்சு. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். இப்படி நீங்கள் கேட்கலாம், இந்த பாட்டு எதுக்கு சொல்கிறீங்க? அந்த கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையே. இப்போ தாங்க பதில் வரப்போகுது. இந்த முதல் 2 வரியில் பதில் இல்லை, பின்னாடி 2 வரியில் பதில் இருக்கு. என்ன தெரியுமா? திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு, என் உள்ளம் கவர் கல்வன் தன்னுடைய துணையோடு வந்து எனக்கு எதற்காக ஞானப்பால் வழங்கினாங்க தெரியுமா? ஏடுடைய மலரால் முனை நாட்பணிந்து ஏற்ற அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிமன் அன்றே. என்ன அர்த்தம்? நான் சென்ற பிறவிகளில் மலரிட்டு எம்பெருமானியும் எம்பெருமாட்டியும் வணங்கியதன் காரணமாக எம்பெருமானியும் எம்பெருமாட்டியும் என் அழுகையை பார்த்து நான் செய்த நற்சவத்தால் அவர்கள் வந்து எனக்கு பால் வழங்கினார்கள். எனவே நான் செய்த புண்ணியம் எனக்கு பாலாக வந்தது சொல்லிட்டு நான் நிறுத்தலைங்க. அவருக்கு புரிகிற மாதிரி சொன்னேன். எப்படி? இப்போ ஐயா செல்வநாயகம் இருக்காங்க, அவர் வங்கியில் போய் ஒரு 5000 ரூபா பணம் எடுக்கிறாரு. காசோலை கொடுத்து எடுக்கிறார். நான் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவர் போன உடனே நான் போய் அந்த காசாளர் கேசியத்தை எனக்கு ஒரு 10,000 ரூபா எடுங்க அப்படிங்கிறேன். அவர் கேட்குறாரு என்கிட்ட, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க அப்படிங்கிறார். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அவருக்கு கொடுத்தீங்க 5000 ரூபா, எனக்கு கொடுங்க. அவர் சிரிப்பார், ஏய் நீ என்ன பைத்தியமா? அவர் போட்ட பணத்தை எடுத்தாரியா, நீ பணம் போட்டிருந்தா தான் எடுக்க முடியும், போடாமல் வந்து பணம் கேட்குறியே. புண்ணியம் செய்த திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கிடைத்தது. புண்ணியம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் ஞானப்பால் கிடைக்கும். அதனால் எல்லா குழந்தைகளும் தவமும் மற்ற அருளும் உடையவர்களாக இருப்பார்களேயானால் அதனை பெற்றுக்கொள்ளலாம். இதை நான் சொன்னேங்க. திருஞான சம்பந்தரே பதில் சொல்லியிருக்காரு. அதனால் நாம் நம்முடைய குழந்தைகளை வளர்க்கிற போது கல்வி மட்டுமில்லைங்க, பண்பாடும் அன்பும் மற்றவையும் நமக்கு மிக முக்கியம். இது எப்போ வேணும்? இங்கே நம்முடைய திருமணத்தில் வந்து வானொலியும் யூடியூப்பும் மற்றவையும் இருக்குது, வேணும். ஏன் தெரியுமா? உலக நாடுகளுக்கெல்லாம் அந்த செய்தி பரவணுங்க. அதனால் உலகமெல்லாம் சைவ நெறி தலைத்தோங்க வேண்டும். தலைத்தோங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய குருமகா சன்னிதானத்தினுடைய அருளாலும் அவர்களுடைய செயல்பாட்டினாலும்
இறையருளாலும் இறைவன் எல்லா வகையான நலங்களையும் நமக்கு தருவான். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அன்பாய் குகனை என்று எம்பெருமானை குருவாக வரவேற்று நாம் வணங்கி இந்த நல்ல வாய்ப்பை தந்த குருமகா சன்னிதானத்தையும் திருமணத்தை சார்ந்த பெருமக்களையும் ஐயா செல்வநாயகம் அவர்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.